நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக ஏன் என்ற கேள்வி நிகழ்ச்சியில் நாம் இன்றைய தலைப்பில் பேச காத்திருக்கிறோம். துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்று நாம் பேசுவதற்காக அமர்ந்திருக்கிற அந்த நேரத்தில் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு 7 கோரிக்கைகளை இந்திய மக்களுக்காக வைத்தார். அந்த 7 கோரிக்கைகள் பிரதான கோரிக்கைகள். குறிப்பாக நீங்கள் தங்கம் வாங்குவதை தேச நலனுக்காக சற்று ஒற்றி போட வேண்டும். இரண்டாவதாக மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம். மூன்றாவதாக அயலக பயணம் தேவையில்லாத ஒன்று தற்போதைய சூழலில். நான்காவதாக எடிபிள் ஆயில், அதாவது வீட்டில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய், இது போன்ற விஷயங்களை பயன்பாட்டை சற்று குறையுங்கள். பொது போக்குவரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். அயலக பொருட்களை வாங்காதீர்கள். முடிந்த அளவு சுதேசியாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அப்போ இதற்கான காரணம் என்ன? எரிபொருள் பயன்பாட்டை குடிமக்கள் குறைக்க வேண்டும் என்ற மோடி அவர்கள் சொல்வதும் இது வேண்டுகோள் அல்ல, அரசின் தோல்விக்கான மையப்படுத்தப்பட்ட ஆதாரம் என்கின்றார் இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவர், காங்கிரஸ் கட்சியின் தலைவராகிய திரு ராகுல் காந்தி அவர்கள். அதை போன்று ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கேஸ் என்று சொல்வார்கள். கையிருப்பு, டாலருக்கு எதிராக இந்திய மதிப்பு டிக்ளைன் ஆகிறது. சர்வதேச அளவில் தங்கத்தினுடைய குவிப்பு இந்தியா ஏன் வாங்க மறுக்கிறது? நிறைய விஷயம் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பேச போகிறோம். நம்மோடு பேசுவதற்காக குறிப்பாக தமிழ்நாடு பொதுவுடைமை இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் தோழர் நெய்வேலி பாலு அவர்களை நான் வரவேற்கிறேன். ஐயா வாங்க, வணக்கம். பொருளாதார நிபுணர் திரு ரவிசங்கர் ஐயா அவர்களையும், காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஐயா முருகையனோடு எழுத்தாளர் கல்வியாளர் பாஸ்கர கிருஷ்ணமூர்த்தி. ரவிசங்கர் சார், முதல்ல ஒரு பொருளாதார நிபுணத்தை ஆரம்பிப்போம், அதில் நம்ம கருத்தை கொண்டு போகலாம். இப்போ நம்முடைய பிரதமர் அவர்கள் சொன்னது நோக்கம் என்ன? அதோட பாயிண்ட்ஸை நீங்கள் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் சொன்ன அந்த 7 இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆகட்டும், தேவையில்லாமல் அயல் நாட்டுக்கு அடுத்து 1 வருஷம் தேவையில்லாமல் செலவு பண்ண வேண்டாம். இதையும் தாண்டி கோல்டு இதெல்லாம் சொல்லிட்டீங்க, திரும்பி அதை நான் சொல்ல வேண்டாம். கோல்டு வாங்குறத தள்ளி போடலாம் அப்படி இப்படின்னு. ஸோ முதல் பாயிண்ட்டை கோல்டு விஷயத்த சொல்லுங்க. கோல்டு விஷயம் பொதுவாக எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும். எதுக்கு சொல்கிறார் பிரதமர் அப்படின்னு கேட்பாங்க மக்கள், சாமானியர்கள். ஸோ பொதுவாகவே கோல்டு அப்படிங்கிறச்ச இந்தியாவிலையும் சில ப்ராடக்ட்ஸ், ஆனால் மைன்ஸ் இப்போ அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ நம்ம கோல்டு இம்போர்ட்டு தான் பண்ணி ஆகணும். அந்த கோல்டு இம்போர்ட்டுன்னு பண்ணும்பொழுது கோல்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் டாலரில் தான் இது பண்ணுவாங்க. US டாலரில் தான் பரிமாற்றம். நீங்கள் எந்த அளவுக்கு கோல்டு இம்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த கோல்டுடைய US டாலர் மதிப்பை தான் நீங்கள் கொடுத்தாக வேண்டும். ஸோ அப்போ நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய கையிருப்பான ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ், அதான் இந்த தேதிக்கு $685 மில்லியன் டாலர் இருக்கிறது. பில்லியன் டாலர், நாட் a million, பில்லியன், சாரி, வெரி சாரி, பில்லியன் டாலர் இருக்கிறது. ஸோ இதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். எதுக்காகனா, இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவுடைய மெயின் இம்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஆயில் அண்டு கேஸ். இந்த ஆயில் அண்டு கேஸுக்கு இந்தியா டாலரில் பேமெண்ட் பண்ணும்பொழுது இன்னைக்கு தேதிக்கு பொருளாதார நெருக்கடி. என்ன நெருக்கடி அப்படி? இது இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, யூரோப் ஆகட்டும், ஆப்பிரிக்கா ஆகட்டும், சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் ஆகட்டும், எல்லா கண்ட்ரீஸ்லையும் இந்த பிரச்சனை வந்துடுது. எதனாலன்னா US ஈரான் இஸ்ரேல் வார். இதையும் தாண்டி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இதை மூடிவிட்டதுனால இந்த பிரச்சனை. ஸோ அங்கிருந்து எல்லா கண்ட்ரீஸும் ஆயில், இந்தியா பொறுத்த வரைக்கும் 35% இந்தியாவிலே இது இருக்குது. அதையும் தாண்டி எல்லா இது இந்தியாவுடைய தேவைக்கு 65-70% ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு நமக்கு ப்ரிஷியஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டாலர்ஸில் வேண்டியிருக்கு. ஸோ அப்போது அது முக்கியமா, கோல்டு இது முக்கியமா அப்படின்னு பார்க்குறச்ச இவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, வேண்டுகோள் தான் எடுக்கிறார். தேவையில்லாத கோல்டு உங்களுக்கு தேவையில்லைனால் அடுத்த 1 வருஷத்துக்கு வாங்காமல் இருக்கலாமே. அந்த மாதிரி வாங்காமல் இருந்தால் நம்மளுடைய இம்போர்ட், இறக்குமதி, கோல்டு இறக்குமதி பண்ணுவது குறைவாகும். அதனால் இறக்குமதி குறைவாவதுனால கோல்டுக்குன்னு நம்ம கொடுக்குற ப்ரிஷியஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன் US டாலர் அதை நம்ம
சேவ் பண்ண முடியும். இப்போ சார்ட்ட ஒரு பொருளாதார நிபுணர். சரி, இப்போ நம்மள்ட்ட இன்றைக்கு இருக்கக்கூடிய ரிசர்வ் கேஸ் வந்து என்கிட்ட கிடச்சிருக்கிறது பில்லியன் டு 551.83 பில்லியன்ஸ் அண்ட் கண்டினியூ த டாலர்ஸ் இன் த காட். அதாவது நம்முடைய லார்ஜஸ்ட் காமன் ஆஃப் இந்தியன் ரிசர்வ் கேஸ் வந்து ஃபெல் எவ்வளோ 2 பில்லியன்ஸ் வரை இன்னைக்கு இறங்கியிருக்கு. அதை மாதிரி கோல்டு ரிசர்வ் டிக்ளைன் மோர் ஷார்ப்லி பை 115.22 பில்லியன். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நான் என்ன கேட்குறேன், 2 வருஷம் 2 தலைமுறை, அதாவது 20 ஆட்சியில் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார். இப்போ நம்ம 88% ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம். இன்றும் கூட பிரதமருடைய மாற்றத்திற்கு பிறகு இன்னும் நாம் ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் கண்ட்ரியாக தான் இருக்கணும் தவிர மேனுஃபேக்சரிங்கில் பெரிய அளவுக்கு வரல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், மேனுஃபேக்சரிங்கில் பெரிய அளவுக்கு வரலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கண்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் செக்டர் ஒரு கண்ட்ரியோடைய ஜிடிபியில் எவ்வளோ கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, சர்வீசஸ் செக்டர் எவ்வளோ கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சர் செக்டர் எவ்வளோ கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அந்த ஜிடிபின்னு இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லுவதை கண்டிப்பாக ஒத்துக்கொள்ள வேண்டும். சர்வீசஸ் செக்டரில் தான் இந்தியா பொறுத்த வரைக்கும் கண்ட்ரிபியூஷன் அதிகமாக. அதாவது மேனுஃபேக்சர் இல்லைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு பக்கம் வளர்ந்துருக்கு இருக்கு. ஏன்னா மேனுஃபேக்சரிங் அது இதுன்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதாவது பொதுவாகவே இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ஸ், மெயினாக இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டு யூஎஸ்க்கு எடுத்துங்க. யூஎஸ் தான் இந்தியாவுக்கும் ஆகட்டும் மற்ற கண்ட்ரீஸ்க்கு ஆகட்டும் எக்ஸ்போர்ட். அவங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய மார்க்கெட் 240 மில்லியன் இது பீப்புள் இருக்கிற மார்க்கெட். இதை தான் எல்லா கண்ட்ரீஸும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்தியாவிலேருந்து போகும்பொழுது மேனுஃபேக்சர் இதுவாகட்டும், அப்பேரல்ஸ் ஆகட்டும், அப்பேரல்ஸில் மேனுஃபேக்சரிங்குள்ளே கொண்டு வந்துடுறேன். ஜெம்ஸு, ஜுவல்லரி எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அது அதிகமாக இருக்குது. ஏன் சார் மேனுஃபேக்சரிங்கில் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலை? இல்லை, கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இல்லை. இருந்தாலும் அதாவது இந்தியா எந்த அளவுக்கு அவங்க மேனுஃபேக்சர் பண்ணும்பொழுது டொமஸ்டிக் கன்சம்ஷன் எவ்வளவு, தென் எக்ஸ்போர்ட் எவ்வளோ பண்ணுறாங்க, அதே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அந்த மாதிரி கணக்கில் எடுக்கும்போது நிறைய கண்ட்ரி இப்போ நிறைய வந்து ஒரு சின்ன கேள்வி ஷார்ட்டா. இப்போ மேனுஃபேக்சரிங் ஒரு செக்டோரியல் வந்து டெவலப் ஆகிருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பாக இருக்கு. அதை விட்டுட்டு இப்போ நான் என்ன கேட்குறேன், டியூரிங் தி 2013 பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மோடி எலெக்ஷன் கேம்பெயினில் சொன்னார், நாங்கள் வந்தாச்சுன்னா ரெஸ்டோர் பண்ணுவோம், கண்டெயின் பண்ணுவோம் 55லேருந்து 60 ரூபாய்க்குள்ளேன்னு. ஆனால் டாலருடைய மதிப்பு இன்னைக்கு டாலருடைய மதிப்பு 95 ரூபா வந்துருச்சு, வந்து கொஞ்சம் குறைஞ்சி 92 ஆயிருக்கு. இப்போ எக்ஸ்பெக்டிங் தட் வில் பி டன், கண்டிப்பாக நடக்கும். ஒரு 100 ரூபா எட்டிடும் ஒரு வருஷத்துக்குள்ள, இன்னொரு ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் எட்டின்னு வைங்களேன். இப்போ இதை மத்திய அரசு கட்டுப்படுத்த முடியாமைக்கு போன காரணம் என்ன? ரொம்ப சிம்பிள் சார், ரொம்ப சிம்பிள். டாலரை பொறுத்த வரைக்கும் இப்போது ரொம்ப பின்னாடி போகல. 1984, 85, 86 அப்போல்லாம் நான் வந்து ஒரு பேங்க்கில் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு டாலர் இஸ் ஈக்குவல் டு 8.759 ருபீஸ். இந்தியன் ருப்பியில் 8 ரூபா, 8.75 ரூபா, 9 ரூபா. எப்போ? 1984 எப்போ அந்த பீரியடில். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கிராஜுவலாக காங்கிரஸ் அதுக்குதுன்னே வேண்டாம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு இதில் அந்த மாதிரி ஏறி 2014, 15 வரைச்ச 45 ரூபா 50 ரூபாய்க்கு வந்தது ஒரு டாலர். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க 94. சார் எதனால் சார் டாலருக்கு அகேன்ஸ்டாக ருபீஸ் வீக் ஆகுது அப்படின்னு? ருபி மட்டும் இல்லை, எந்த கண்ட்ரி யூரோ வந்து டாலர் விட அதிகமாக இருக்கும், பவுண்ட் ஸ்டர்லிங் அதிகமாக இருக்கும். மற்ற கண்ட்ரி மற்ற இதெல்லாம் இல்லை. இப்போ சைனா ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா டாலருக்கு போட்டி போடக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. அதை நான் முடிச்சிடறேன் தான். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சு, இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆல் தி டிரான்சாக்ஷன், நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆகட்டும் இம்போர்ட் ஆகட்டும், எல்லா கண்ட்ரியும் டாலரில் தான் டினாமினேட் பண்ணுறாங்க. இல்லை, நம்ம பணத்தை ஏன் ஸ்ட்ரென்தன் பண்ணலன்னு தான் கேள்வி சார். அதுதான் சார் நான் நம்ம பணம் ஏன் ஸ்ட்ரென்தன் பண்ணல சார். நான் சொல்ல வரதுக்குள்ள நீங்கள் இது பண்ணுறீங்களே. சரி, நான் இப்போ என்ன பண்ணுவேன், என்கிட்ட இம்போர்ட் மாற்றி இம்போர்ட் அதிகமாக இருந்தால் நான் இம்போர்ட்டுக்கு எப்படி பே பண்ணணும்? என்னுடைய கண்ட்ரியை, என்னுடைய கரன்சி இந்தியன் ருபீஸை டாலராக மாற்ற வேண்டும். அப்போ டாலருக்கு டிமாண்ட் அதிகமாகுது. ஒரு கேள்வி, இம்போர்ட் பண்றத வந்து குறைக்கிறதான ஒரு வளர்ச்சி உள்ள அரசாங்கத்தினுடைய கடமை. அந்த மாதிரி குறைக்க முடியுமா? குறைக்கிறதான சக்சஸான அரசு இல்ல சார். ஏன் குறைக்கல? இல்ல, இங்க பண்ண முடியாது. ஏன் முடியாது? அதாவது ஏன்னா தேவை அதிகமாக உள்நாட்டில் அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னா, இது பாயிண்ட். உள்நாட்டில் ப்ரொடக்ஷன் இல்லை. அதாவது என்னுடைய தேவை, நான் வந்து ஒரு
1000 டன் ப்ரொடியூஸ் பண்றேன். ஆனால் 1000 டன்னுக்கு எனக்கு போடுறீங்க, என் டிமாண்ட் என் நாட்டில் 2000 டன். ஏன் அப்போ 2000 டன்னு ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுங்க. எனக்கு இவ்வளோதான் கெப்பாசிட்டி, இன்னும் பெரிய இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாமே, பட்ஜெட்டில் பணம் இருக்கா? ரைட். ஸோ இந்தியாவினுடைய பொருளாதாரம், இந்திய மதிப்பு டிக்ளைன் ஆயிருக்கக்கூடிய காரணம் இந்தியாவினுடைய உற்பத்தி திறனுடைய அளவு குறைந்திருக்கிறது. உற்பத்தி மதிப்பு குறைந்திருக்கிறது. இல்ல குறைந்திருக்கிறதுங்க இல்ல, குறைந்திருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தமா இருக்குது? என்னுடைய இது வந்து என்னால அதுக்கு மேல 1000 இருந்தது, இப்ப 500 குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஏற்கனவே 1000 டன் கெபாசிட்டி இருந்தது, இப்ப 500 குறைந்து விட்டது. அப்படி ஆயிடும். அந்த ஸ்டேட்டுக்கு மீட்டிங் that needs more requirements. More. So we are production only little. எனக்கு நாளுக்கு நாள் என் டிமாண்ட் அதிகமா இருக்கு. டிமாண்ட் அதிகமா இருக்கு. ஆமா. அந்த கெபாசிட்டி இல்ல. அந்த இருக்குன்னா அந்த டிமாண்ட் இல்ல. ஒரே நிமிஷம். இம்போர்ட் நான் பண்றதுனால இம்போர்ட் பண்ணும்போது டாலர்ல பேமெண்ட் பண்ணணும். அப்ப டாலர் டிமாண்ட் அதிகமாக டாலருடைய வேல்யூ அகைன்ஸ்ட் இந்தியன் கரன்சி டாலர்ல தான் நீங்க இடைவேளைக்கு அப்புறம் பேசுவோம். சார் மாத்த முடியும். திரு பாலு சார் வரேன், முருகன் சார், பால் சார்ட்ட போயிட்டு வரேன். பால் சார், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பிரைம் மினிஸ்டருடைய இந்த வேண்டுகோள், அவரை ப்ளீட் பண்ணுறார் மக்கள்கிட்ட, ப்ளீஸ் தேச நலன் காட்டி இதெல்லாம் செய்யாதீங்க, டோன்ட் டூ, செய்யாத ஒரு பொது உடைமை தலைவர். முதல்ல மோடி வந்து தன்னுடைய 12 ஆண்டு ஆட்சியில் தோல்வியை முதல்ல ஒத்துக்கணும். சரி, எப்படி காரணம் சொல்லிருங்க. எப்படின்னா, நான் கேஸ் விலையை குறைப்பேன், பெட்ரோல் விலையை குறைப்பேன், சரி அப்படி சொன்னீங்க. மன்மோகன் சிங் பீரியடில் சரி குரூட் ஆயில் வந்து $112 விட்டப்போ 82 ரூபா 83 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுத்தாரு. ஐயா, $141 இருந்துச்சு. ஆமாம், 74 ரூபாய் கொடுத்தாரு. நீங்கள் சொன்னதை விட கூட என்கிட்ட இருக்கு. ரெண்டாவது மோடி பீரியடில் கிட்டத்தட்ட 80 ரூபாய்க்கு கீழே, $80 கீழே வந்தது, குறைக்கல. $60 கீழே வந்து ரஷ்யாவில் வாங்கும்போது. ஆமாம், குறைக்கல. அப்போது நீங்கள் மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எப்போ க்ரூடு விலை குறையுதோ அப்போ மக்களுக்கு வந்து நீங்கள் பெட்ரோல் விலையை குறைச்சிக்கணும், டீசல் விலையை குறைச்சிருக்கணும் இல்லையா? அதை விட்டுட்டு எல்லாம் போய் காலம் போன காலத்தில் நீங்கள் பெட்ரோலை குறைங்க, தனி காரில் போகாதீங்க, பூலிங் மெத்தடில் போங்க, எல்லாரும் பெட்ரோலை பயன்படுங்க. நான் இது என்னது இது கேடிசியா எம்டிசியில், அதாவது நல்லா வாலிபமாக இருக்கும்போதே நீங்கள் சவால் விட்டீங்கன்னா பரவாயில்ல, எல்லாம் விழுந்த பிறகு நீங்கள் கை நரம்புகள்லாம் விழுந்த பிறகு நீங்கள் அப்பீல் கொடுத்தா என்னாகும்? இன்னொன்று உங்களுடைய கவனத்தில் கொண்டு வரேன். சொல்லுங்கள் சார். 77 78 ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார் இந்தியாவில். அவர் யார்? மொராஜி தேசாய். அவர் என்ன பண்ணார்னா, இந்த 24 கேரட் வேண்டாம், 18 கேரட்டுன்னு கேரட்டை குறைச்சி நீங்கள் தங்கத்தை கொண்டு வாங்கணும். அப்போ என்னாச்சு? காப்பர். லட்சக்கணக்கான பொற்கொள்ளர்கள், அந்த நகை தொழிலாளர்கள்லாம் வந்து வாழ்க்கையை இழந்து நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவர் என்ன சொன்னார்? இதுதான் சொன்னார், ஏன் தங்கத்தை தான் வாங்க வேண்டாம்னு நான் சொல்லலை, 18 கேரட் தங்கத்தை வாங்க அப்படின்னு சொன்னார். இந்த கேரட்டை கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படின்ட்டு. அதனுடைய விளைவாக ஏகப்பட்ட பொற்கொள்ளர்கள் வேலையை இழந்தாங்க, நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதெல்லாம் அன்றைக்கு வந்தது. இப்போது மோடி என்ன சொல்கிறாருன்னா, குறைச்சிக்கங்க. எப்படி குறைக்கிறது? நீங்கள் இது வரைக்கும் அதற்கான அட்டெம்ப்ட் பண்ணித்தானே ஒன்று. முதல்ல மோடி அவருடைய செலவை குறைப்பாரா? போன வருஷத்தில் பார்லிமெண்ட் ரிப்போர்ட் படி அவருடைய வெளிநாட்டுக்கு பயணத்திற்கு மட்டுமே 425 கோடி செலவு பண்ணியிருக்கார். பார்லிமெண்ட்டை ஆரம்பித்து வச்சுட்டு இவர் வெளிநாட்டுக்கு பறந்துக்கிட்டு இருப்பார். இதுதான் அவருடைய வேலையை. அப்போது பார்லிமெண்ட்டில் பேசுகிறோன்னா பைத்தியக்காரனா? மோடி அதை கேட்க மாட்டாரா? கேட்டால் என்னென்னா, அமைச்சர்கள் இருக்காங்களேன்னா. மோடிக்கு ஊர் சுற்றுறதுங்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்குது. இன்னொன்று, நீங்கள் வந்து ஊர் சுற்றி என்னத்தை நீங்கள் சாதிச்சிங்க? உங்களுடைய வெளிநாட்டு கொள்கை என்பது அட்டர் ஃபெயில்யூர். ஏன்னு கேட்டால், மோடி வரைக்கும் ட்ரம்ப் வரைக்கும் உங்களுக்கு கேம்பெயின் பண்ணியும் உங்களால் ஜெயிக்க முடியல. நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்க? நாங்கள் விஸ்வகுரு, உலகத்துக்கே நாங்கள் குரு. நீங்கள் உலகத்துக்கு இல்லை,
நம்ம உள்ளூர்லேயே நீங்கள் குருவாக இருக்க முடியலைங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. அதானே இன்றைக்கி உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு. இட் இஸ் நத்திங் பட் அ கன்ஃபெஷன் ஆஃப் யுவர் ஃபெயில்யூர். தோல்வியினுடைய அதை நேரடியாக ஒத்துக்கொள்ளாமல் நீங்கள் அதை குறைச்சங்க இதை குறைச்சங்க, 3 இட்லி சாப்பிடாத 2 இட்லி சாப்பிடு, 2 தோசை சாப்பிடாத 1 தோசை சாப்பிடு, இதெல்லாம் என்னது இது? மக்கள்கிட்ட போய் சொல்கிறது அது. மக்களே வந்து அவனுக்கு 2 தோசை யார் கிடப்பான்னு தெரியாது. ஐயாட்ட ஒரு கேள்வி. இப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸ் இருக்கு பாருங்கள், இது ரொம்ப ஒரு ரொம்ப இந்த வார் எஸ்கலேஷன் நேற்று வரைக்கும் எபிக் ஃபியூரி இட் ஹஸ் பீன் கன்வெர்ட். இப்போ இன்னைக்கு ப்ராஜெக்ட் ஃப்ரீடம்ங்கிற பேரில் அடுத்த அட்டாக் ஓப்பன் ஆயிட்டு. அமெரிக்காவுக்கு நாங்கள் டெய்லி பேசுகிறோம். நான் ஒரு ஃபாரின் சேனலுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறனால தமிழ் சேனல் தான், அதுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அங்கே ஒரு கொதிநிலை காணப்படுது இன்டர்நேஷ்னல் லெவலில். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸ் வந்து லாக்டவுன், அதாவது இழுத்து கதவடைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கு வரக்கூடிய பெட்ரோல்கள், டீசல்கள், குரூடு, யூரோப்பு எல்லாமே ட்ரேடிங் எல்லாமே நின்று போயிருக்கு. அப்போ என்ன செய்ய முடியும்? அதாவதுங்க, என்ன பண்ண முடியும்? ஒரு நாட்டினுடைய எக்ஸ்போர்ட்டு குறையுதுன்னு சொன்னால் அதோட அர்த்தம் என்ன? நம்ம ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணால் கூட அதுக்கு மார்க்கெட் இல்லை, அதானே அர்த்தம். இன்னொன்று என்னென்னா, ட்ரம்ப்பு சொல்கிறாரு இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடிய சரக்குகளுக்கு அந்த வரியை அவங்க வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி அதெல்லாம் போட மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். யார் சொல்லணும் அதை? பிரதமர் மோடி சொல்லணும். அவர் ட்ரம்ப்பு சொல்கிறார். இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய இம்போர்ட்டை அதுக்கு 25% அதுக்கு நீங்கள் மட்டும் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இது என்னன்னா சார், அப்போ இப்போ மோடி இப்போ சொன்னது வந்து அரசாங்கத்தினுடைய தோல்வியான்னு சொல்கிறீங்க? டோட்டல் தோல்வி, சாதாரண தோல்வி அல்ல. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சாதாரண மக்களை போய் நீங்கள் அவனே சோத்துக்கு இல்லாமல் திண்டாடுறான், அவன்கிட்ட போய் எனக்கு 2 வேளை சாப்பிட்றேன் 1 வேளை. நீங்கள் இன்னொன்று ஞாபகம் இருக்கா, மொராஜி தாஸா ஏதாவது சொன்னார், வாரத்துக்கு 1 நாள் நைட்டில் பட்டிக்கடான்னு சொன்னார் அவர். அப்போ இது என்ன அர்த்தம் அது? அப்போ மக்கள்கிட்ட வந்து நீ உன்னுடைய ஆடம்பரத்தை குறைச்சிக்க மாட்ட, உன்னுடைய அரசனுடைய ஆடம்பரத்தை குறைச்சிக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து உபதேசம் பண்ணுறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய பொருளாதார கொள்கை டோட்டலி ஃபெயில்யூர். அதான் உண்மை. அதை ஒத்துக்கிறதுக்காக நேர்மை இல்லாமல் நீ காரில் போகாத, நீ பஸ்ஸில் போ, மெட்ரோவில் போ, நடந்து போ, இதெல்லாம் என்ன பேச்சுது? சார் முருகன் சார் சொல்லுங்கள், வரேன். அனைவருக்கும் வணக்கம். பிரதமர் மோடியினுடைய இந்த அறிவிப்புகள் என்பது ஐயா சொன்னது போல தன்னுடைய தோல்வியை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளாமல் அதை மறைமுகமாக மக்களிடம் ஏதோ வேண்டுகோள் விடுப்பது போல, நாளைக்கு அது செல்லுபடியாகலனா கூட மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தேன், மக்கள் அதை ஏற்கவில்லை அல்லது ஏற்றார்கள் என்று எதையாவது ஒன்று சொல்லி பின்னால் பேசுவதற்கு இப்போவே ஏற்பாடு பண்ணிக்கிட்டார். பொதுவாக இந்திய நாட்டினுடைய தங்கத்தின் கையிருப்பு என்ன இருக்கிறதோ அதை வைத்து தான் இந்தியாவுக்கு மரியாதையே இருக்குது. அல்ல, அது உலக நாடுகள் அப்படித்தான். உலக நாடு அப்படித்தான். அதை வச்சு தான் அமெரிக்கா 17,000 டன் வச்சுருக்காங்க. ஆமாம். மறைமுகமாக 20,000 டன் அளவுக்கு சீனா போய்விட்டது. ஆமாம். பிரான்ஸ், எல்லா நாடுகளுமே வந்துட்டு. நம்ம ஒரு காலகட்டத்தில் சந்திரசேகர், மரியாதைக்குரிய சந்திரசேகர் பிரதமராக இருக்கும்போது இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுவதற்காக வேற வழி இல்லாமல் அடகு வைத்தோம். ஃப்ளைட்ல ஏற்றி கொண்டு போய் நம்ம தங்கத்தை கொண்டு அடகு வைத்தது ஞாபகம் இருக்கா? 90ல். அதுக்கப்புறம் டாக்டர் மன்மோகன் சிங் வந்த பிறகு அந்த தொகையை கட்டி மீண்டும் அந்த தங்கத்தை நாம் இந்திய நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்ததையும் மறந்து விடக்கூடாது. அதனால நீங்கள் தங்கத்தை வாங்குங்க, அது கொஞ்சம் அட்வைஸ் கொடுங்க. தங்கத்தை அதிகமாக வாங்க ஆசைப்படாதீங்க. இப்போ அட்வைஸ் தானே அது மாதிரி நினச்சிக்கிறோம். இங்கே தகுதியில் இழந்து விட்டோம். நம்ம தங்கத்தை நீ உன் பொறுப்பு, நீ சம்பாதிக்கிற, நீ தங்கம் வாங்குறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது, நீ வாங்குற, அது தங்கம்லாம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை. இந்திய நாட்டினுடைய எக்கனாமி மோசமாக இருக்குது, அதுக்கு தகுந்தா நீங்கள் வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ளுங்கள் என்று சொல்வது போல இந்த இதை சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் உலக நாடுகளுடைய நிலைமை பிரிக்ஸ் அமைப்பு உருவாக்கப்பட்டதில்லை. எதுக்காக? அமெரிக்காவுக்கு டாக்டர் மன்மோகன் சிங் போயிருக்கும்போது அந்த நாட்டின் அதிபரே, அந்த நாட்டின் ஜனாதிபதியை கொடையை பிடித்து கொண்டு வந்து அவருக்கு மரியாதை கொடுத்து காரில் ஏற்றி வழி அனுப்புகிற மரியாதையெல்லாம் டாக்டர் மன்மோகன் சிங் இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி அந்த அமெரிக்காவுக்கு அடிமையாக ஆகிவிடவில்லை. அவர் என்ன பண்ணாருங்க, சைனா, இந்தியா, பிரிக்ஸ் கண்ட்ரிகள், 5 நாடுகள் பிரிக்ஸ் கண்ட்ரிகள் மாநாட்டை கூட்டி அந்த மாநாட்டில் இந்தியா தான் தலைமை தாங்கணும்னு சைனாவே சொல்லுது. சைனா சொல்லுது, சைனாவும் இந்தியாவும், சைனா வந்து ஒரு 1,00,000 கோடியை சைனா வந்து ஒதுக்குது, நம்ம 50,000 கோடி ஒதுக்கணும். அது மாதிரி மற்ற நாடுகளும் அதனுடைய பங்குகளை செலுத்தியது. அப்படியெல்லாம் செலுத்தி அதை வழியெடுத்து முன்னெடுத்து செல்வதற்குள்
நம்ம வந்து 5 நாடுகளும் வந்து கடன் வாங்கினாலோ கொடுத்தாலோ பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை நம்ம வட்டியாக உலக வங்கிக்கு இல்லை அமெரிக்காவினுடைய சார்பு அந்த நிலை உள்ள நாடுகளுக்கு நாம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால நம்ம வந்து நம்ம 5 கண்ட்ரியினுடைய பொருளாதாரத்தை நாம் பாதுகாப்பதற்காக நாம் கடன் வாங்கினாலும் கொடுத்தாலும் எதா இருந்தாலும் நம்மளுக்குள்ள வச்சுக்கணும். சைனா இந்தியா போன்ற நாடுகளோட நாம் தொடர்பு அதிகமாக வச்சுக்கணும். அதனால நம்ம வந்து இங்கே வந்து ஒரு பிரிக்ஸ் வங்கின்னு ஒன்று பெருசாக உருவாக்கணும். அதில் வந்து 2 நாடுகளும் பங்கெடுத்து அதில் பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அதில் போட்டு அது வந்து இன்னும் சொல்லப்போனால் பிரிக்ஸ் கண்ட்ரிக்குன்னு ஒரு நாணயத்தையே உருவாக்கணும். நாங்கள் பிரிக்ஸ் கண்ட்ரிக்கென்று ஒரு நாணயத்தை உருவாக்கணும். டாலருக்கு எதிராக ஒரு நாணயத்தையே உருவாக்கி அதை நாம் வளர்க்க வேண்டும். சைனா ஒரு உலக பெரும் நாடு, அடுத்த நாடு இந்தியா. இருவரும் உலக நாடுகளில் மிகப்பெரிய நாடு. இந்த 5 கண்ட்ரிகளும் சேர்ந்தா உலக மக்கள் தொகையில் வந்து பாதி வந்துடுது. அப்படியாப்பட்ட நாடுகள் வந்து நாம் ஏன் இன்னொரு நாட்டை பின்பற்றி இருக்க வேண்டும்? அந்த டாலர் தான் அப்படின்னு நம்ம ஏன் வந்து அதை பின்பற்றி தொடர வேண்டும்? அதுக்கு மாற்றான ஒரு கருத்தை இருக்கக்கூடாதா என்றெல்லாம் வழிமொழிந்தது இந்தியா. சைனாவும் அதை முன்னெடுத்தது. இன்னும் சொல்லப்போனால் அப்படியெல்லாம் வழிமொழிந்த பிறகு கூட அதை நாங்கள் முழுமையாக அமுல்படுத்துவதற்குள் எங்களுடைய ஆட்சி போனது. 2014 இவர் வந்தார். இவர் என்ன சொன்னார்? $145 $140 இருக்கும்போது நாங்கள் $71 $74 வரைக்கும் நாங்கள் பெட்ரோலை கொடுக்குறோம். அதனால வந்து கடன் கூட ஆச்சு. அதையும் வெளிப்படையாக சொல்லிட்டார். இது வந்து நாங்கள் வந்து லாபத்தில் கொடுக்கவில்லை, இல்லை கட்டுப்படியான ரேட்டுக்கு கொடுக்கவில்லை, இதில் கொஞ்சம் கடன் வருது. நாங்கள் வந்து ஒரு லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருந்தோம். அப்போ கடன் வாங்கி நாம் வந்து இந்த குறைந்த விலைக்கு மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பெட்ரோலை கொடுத்தோம், பெட்ரோல் டீசலை கொடுத்தோம். அது மாதிரி எல்லாம் கொடுத்து கேஸ் கொடுத்தோம். $500 கேஸ் கொடுத்தோம். $500 வந்து $300 மானியமாக கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி என்ன மானியம்? இன்றைக்கி $1000 கேஸு, $23 மானியம். இதுதான் மக்களுக்கு ஆற்றிய தொண்டா? அவர் என்ன சொன்னார்? நான் வந்தேன்னு சொன்னால் எல்லாத்தையும் $54. நாங்கள் கொடுக்கும்போது $54 இருந்தது. இது நம்மளுடைய மணியினுடைய மதிப்பு $54 டாலருக்கான மதிப்பு. இன்னைக்கு என்ன இருக்கு? $95 $100 வரப்போகுது. அப்போ என்ன, நீ இது தொடர்ந்தாலே நீ இறக்குமதி அதிகமாக செய்யும் பொழுது அதுக்கு திருப்பி டாலர்லாம் கொடுக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது டபுளாக கொடுக்க வேண்டியிருக்கு. ஆமாம், இந்திய நாட்டு மணி வந்து ஒரு 10,000 கோடி கொடுக்கறது போல 20,000 கோடி அவனுக்கு வட்டியாக இருக்கு. அமெரிக்காவில் நம்ம இம்போர்ட் பண்றோம் இந்த பொருள். இது வந்து ஒரு டாலர். நம்ம முதல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி $45 $55 கொடுத்தோம். ஆமா, இப்போ $95 கொடுக்குறோம். ஈஸியா புரியும். நம்ம நாட்டுடைய எக்கனாமி அடித்தளமே 50 வருஷம் முன்னாடி. ஒரு நிமிஷம், 50 வருஷம் முன்னாடி இல்ல அதுதான் நான் சொன்னேன். 1985 இதுக்கு $9 தான் கொடுத்தோம். அது சரி. அதுக்கப்புறம் 40 வருஷம் கழிச்சு $50. சுதந்திரம் அடையும் போது இந்திய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி. அப்ப என்ன ஆர்கே சண்முகம் செட்டியார் இருக்கும்போது 1:1 கரெக்ட். இந்திய ரூபா அமெரிக்க டாலர் 1. அப்ப என்ன அர்த்தம்? சண்முகம் செட்டியார் என்ன அர்த்தம்? உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் உங்களுடைய எந்த அளவுக்கு டாலர், எனக்கு டாலர் நிறைய வேணும், இம்போர்ட் பண்ணும். அதுதான் 95 இல்ல, இன்னிலிருந்து 50 வருஷம் போங்க. நம்ம இருக்கும் என்ன தெரியாது, 130 140 போகலாம். இப்பொழுது கல்வியாளர் தோழர் பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா வாங்க. ஐயா, இப்போது எனக்கு என்னென்னா, நம்ம ஏன் பொருளாதாரத்தை பொருளாதாரமாக மட்டுமே பார்க்கக்கூடாது? விஞ்ஞானத்தை விஞ்ஞானமாக மட்டுமே பார்க்க தெரிகிறது, வரலாற்றை வரலாறாக மட்டுமே பார்க்க முடியும், இலக்கியத்தை இலக்கியமாக மட்டுமே பார்க்க முடியும். ஆனால் பொருளாதாரம் வருகிற போது மட்டும் எல்லா அரசியல் கருத்தையும் உள்ளே கொண்டு வரோம். பொருளாதாரத்தை பொருளாதாரமாக பார்ப்போம். என்னென்னா 3-4 உண்மைகள் முதல்ல சொல்லிடுறேன் நான். 2013 அப்போது மத்திய நிதியமைச்சராக இருந்த திரு ப. சிதம்பரம் அவர்கள் இதே மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சுருக்காரு. 2013 மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? தயவுசெய்து தங்கம் வாங்குவதை குறைத்து கொள்ளுங்கள், அந்நிய செலாவணி அதிகம் தர வேண்டிய பொருட்களை எல்லாம் நீங்கள் பயன்பாட்டை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள்லாம் அவரே முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, அநேகமாக பல பிரதமர்களும் இதே கோரிக்கைகளை பல முறை முன்வைத்திருக்கிறார்கள். இது ஒரு கோரிக்கை தான், நல்லா வச்சுக்கோங்க, இது ஒரு கோரிக்கை தான், வேறு ஒன்றுமே இல்லை. 2வது முக்கியமானது, இன்றைக்கு நிலைமையில் இந்தியாவோட வணிகம் கடந்த 30-40 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு பெருகி இருக்கிறதுன்னு பாருங்கள். அப்படியே நம்ம பேசவே கூடாது எதையுமே. 91 நான் பெரிதும் மதிக்கக்கூடிய பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் கொண்டு வந்த அந்த புதிய பொருளாதார கொள்கைக்கு பிறகு 4 கால் பாய்ச்சலில் வந்தது இந்த பொருளாதாரம். 91க்கு முந்தைய பொருளாதாரம் வேறு, 91க்கு அப்புறம் இருந்த இந்திய பொருளாதாரம் வேறு. ஆமாம், அதுதான் டேர்னிங் பாயிண்ட்டு. எப்படி கொண்டு வந்தாங்க இந்திய பொருளாதாரத்தை? இன்றைக்கி நம்ம நல்லா இங்கே உட்காந்துருக்கோம்ல, இவ்வளோ பெரிய லைட்லாம் போட்டு பிரமாதமாக உட்காந்துருக்கோம் இல்லை, தெருவில் போய் பாருங்கள் எவ்வளோ கார் போகிறது, அது இடமே இல்லை கார் போகிறதுக்கு. இதெல்லாம் எப்போ வந்தது?
91க்கு பிறகு வந்தது. அதுக்கு முன்னாடி ஒன்லி அம்பாசிடர் கார் மட்டும்தான். அதெல்லாம் இருக்கட்டும். அதுதானே. பொருளாதாரம் பல மடங்கு பெருகி இருக்கிறது இல்லை, அதை ஏன் நம்ம பேச மறுக்கிறோம்? யார் மதிக்கணுமா? இல்லையே, காரணம் இல்லை ஏன் மறுக்கிறோம் சொல்கிறேன், காரணம் சொல்கிறேன். 91க்கு முன்னதாக நாம் எந்த அளவுக்கு நாம் இறக்குமதி செய்தோம், இப்போது எவ்வளோ இறக்குமதி செய்கிறோம் பாருங்கள், அதை விட 400 மடங்கு அதிகம். உண்மைதான். எப்படி நீங்கள் அப்போ பரிவர்த்தனை எப்படி நடக்கும்? ஒரு விஷயம் ஒன்று, பரிவர்த்தனை எப்படி நடக்கும்? 90க்குள்ள இந்தியாவினுடைய பொருளாதாரமும் சீனா பொருளாதாரம் சமநிலை. 90-91 லிபரலைசேஷன் குளோபலைசேஷன் என்ற ஒரு முடிவை இந்தியா உலக அளவில் போய் சேர்ந்தது. நல்லா புரியுங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்று இல்லையே. உலகமயமாக்கல் தன்மயமாக்கலுங்கும் போது 400 லட்சம் வரத்தானே செய்யும். வருது இல்லை, வந்தது இல்லை. ஆமாம். அப்போ பரிவர்த்தனைகள் அதிகமாகும் போது மிக நிச்சயமாக அதற்கான மதிப்பீடுகளும் அதிகமாகத்தானே செய்யும். உங்களுக்கு அப்பெல்லாம் இருக்குமே செய்ய வேண்டிய டாலர் இல்ல, நம்மளுடைய எல்லாம் ரூபாய் இருக்குமே. மதிப்பு கீழே இல்ல, தள்ளப்பட்டிருக்கு. இல்ல, டாலர் மதிப்பு அதிகமா இல்ல, இருக்கு. அதான் நான் சொல்ல- நம்ம தான் வளர்ந்துருக்கோம். இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போது கூட இந்தியா மட்டுமே இல்லை, உலக சந்தையிலேயே டாலருடைய தேவை அதிகமாக இருக்கிற போது ஒரே ஒரு மாநிலம் மட்டும் தன்னிச்சையாக தனித்து நின்று குறைப்பது என்பது இயலாத காரியம். தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒன்று இல்லைங்க, பொருளாதாரம் பார்ப்போம், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம். அரசியலா பார்க்கறது இல்லையே. இல்லைங்க, நான் பொருளாதாரம் மட்டுமே பார்க்குறேன். சரி, உங்களுக்கு தெரியுமா, இன்றைய நிலையில் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் மிகச்சிறிய நாடு கியூபா பொருளாதாரத்தில் தோல்வி அடைந்து திவால் நிலையில் இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? உலகத்தில் இன்றைக்கி பார்க்குற நேர்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? கடன் யாராவது கொடுத்தா தான் அது வெளியே வர முடியும். இன்னைக்கு அதுதான் அமெரிக்காவுக்கு நாசமாக்கி வச்சிருக்காங்க. அங்கே எவ்வளோ தெரியுமா? 1 லிட்டர் பெட்ரோல் வெரிசுலா 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளோ தெரியுமா? 550 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் விற்கிது. ஆமா. இன்னைக்கு ஈரானுக்கு எதுவும் பின்ன அது ஏன் தோல்வி அடைஞ்சது? 47 வருஷமா ஈரான் எதுவுமே சந்தைப்படுத்த முடியலையே. இருங்கய்யா, நான் என்ன வெனிசுலா கேட்கிறேன், சந்தைப்படுத்த முடியலையே, இல்லைங்க, கியூபா நீங்க சந்தைப்படுத்த முடியலையே. சொல்ல போறேன்னு கேளுங்களேன். கியூபா நான் சொல்றதுக்கு காரணம் இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட அரசியல் சித்தாந்தத்துக்காக அறியப்படுகிற நாடு. அது மிகவும் தோல்வி அடைந்த ஒரு நாடாக இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? ஒண்ணே ஒண்ணுதான் காரணம், அரசியல் கிடையாது. அது ஒற்றை பொருளாதார நாடு. ஒற்றை பொருளாதாரம், சிங்கிள் ப்ராடக்ட், ஒற்றை பொருள் கொண்டிருக்க ஒரு நாடு. கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் சொல்லுங்க. இல்ல அது இல்ல நான் சொல்றேன், அது இல்ல. ஏன்னா அங்க வந்து கரும்பு மட்டும் தான் கிடைக்கும், சக்கரை மட்டும் தான் கிடைக்கும். அதனால இப்போ உலகத்துக்குலாம் சக்கரை வந்து எல்லாத்தையும் கிடைக்க ஆரம்பிச்சு, பல பேர் சக்கரை வேணான்ட்டாங்க. இப்போ அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு. எதுவுமே இல்லை. இப்போ அதில் ஏன் போயிடுச்சு? வேற ஒன்றுமே இல்லை. ஏன்னால அவ்வளோ பொருளாதாரம் அந்த அளவுக்கு பலவீனமான பொருளாதாரம். இதை நான் 40 ஆண்டுகளாக சொல்லி கொண்டு வருகிறேன். ஒற்றை பொருளை மட்டும் கொண்டிருக்கிற பொருளாதாரம் என்றைக்குமே வளர்ச்சி அடைய முடியாது. நான் முடிச்சிடறேன். இல்லை, ஒரே ஒரு சென்டென்ஸ் முடிச்சிடறேன், கேளுங்க. சவுதி அரேபியாவில் பின் சல்மான் அவர்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். அது பற்றி பல விவரமான கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன், முன்னணி நாளிதழ்களை எழுதியிருக்கேன். அவங்க என்ன பண்ணாங்க, பெட்ரோலிய பொருட்களை மட்டுமே வைத்துக்கொண்டு சவுதி அரேபியா மினிமம் நம்மளால் இருக்க முடியாது. யாருக்கா 6 மாதங்களுக்கு மேலாக அங்கே அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் தரப்படவில்லை. அப்போ என்ன பண்ணாங்க, அமெரிக்காவுடன் கூட்டுறவு வச்சாங்க. கூட்டு வச்சுட்டு இதே நான் ஒற்றை பொருளாதாரத்துலேருந்து மாற்றணும், ஒரு டைவர்சிஃபைடு எக்கானமி கொண்டு வரணும் பார்க்குறாங்க. இப்போ அது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போ சவுதி அரேபியா மேலே வந்து கொண்டிருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, பொருளாதாரத்தில் இன்றைக்கு உலகிலேயே எல்லாரும் ஒத்துக்கிட்டது. சைனா முதல்ல எல்லாம் ஒத்துக்கிட்டது. சைனாவில் வந்து பாதி பேர் அந்த அரசாங்கம் சொல்கிற மட்டும் நமக்கு தெரியும், அங்கே என்ன நடக்குது யாருக்குமே தெரியாது. சைனா அரசாங்கம் என்ன சொல்கிறோம் அப்படியே நம்பிட்டு உட்காந்துருக்கோம். ஆனால் உலகில் ஒரு அத்தனை நாடுகளும் சொன்னது என்ன தெரியுமா? இன்றைக்கு சொல்லக்கூடியது, எல்லா அமைப்பும் சொல்லக்கூடியது, உலகில் மிக வேகமாக வளர்ந்து வருகிற மிகப்பெரிய நாடுகளிலே முதல் இடத்தில் இந்தியா இருக்கிறதுங்கிறத எல்லாரும் சொல்கிறது. நாம இங்கே உட்காந்து 4 பேர் உட்காந்து இல்லை சொல்கிறாலும் வேற. நான் என்ன கேட்குறேன், உண்டா இல்லையா? ஒரு செகண்ட் இல்லை, நான் என்ன சொல்ல ஒரு செகண்ட், பொருளாதாரத்தை தாண்டி இல்லை, இல்லை ஒரு அரசாங்கம் சாமானிய மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது முக்கிய குறிக்கோள், அடிப்படை. இன்றைக்கு ஒரு சாதாரண ஊழியனுடைய சம்பளம் 10,000 15,000. ஆனால் இன்ஃப்ளேஷன் என்று சொல்லக்கூடிய பணவீக்கத்தின் அடிப்படையிலோ அல்லது ரெசஷன் என்ற இன்டர்நேஷனல் அளவுலையோ அவருடைய வாங்கும் திறன் குறையக்கூடிய அளவிற்கு பலம் சிக்கலில் இன்னைக்கு இருக்கு. பொதுவாக சொல்கிறேன், பெரிய அளவில். இப்போ இந்த 11 வருஷத்தில் ஒரு நிமிஷம் இதை கட்டுப்படுத்தணும்ல சொல்ல போகிறேன் கேளுங்களேன். இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் எந்த மாநில அரசு ஊழியர்களுக்கு நிலையான பணி தராமல் அவர்களை ஒப்பந்த அடிப்படையிலே, தற்காலிக அடிப்படையிலே, தினக்கூலி அடிப்படையிலே வேலைக்கு நியமித்து எந்த அரசு நீங்கள் சொல்லுங்கள்? எங்க திமுக அரசு நியமிச்சு? எனக்கு தெரியும், நான் பேரெல்லாம் சொல்ல விரும்புகிறேன். திமுக அரசு நியமிச்சதில்லை, நடந்தது இல்லை. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இது மாதிரியான பொருளாதார அழுத்தம் இருக்கிறதுன்னு சொல்கிற போது இங்கே 11% பொருளாதார வளர்ச்சி இருக்கிறது என்கிறது உங்களால் எப்படி நம்ப முடிகிறது? அது மட்டும் எப்படி நம்புறீங்க? அது அறிவிச்சது யாரு?
இல்லைங்க இல்லைங்க ஐயா அதெல்லாம் அது அரசியல் மத்திய புள்ளி தானே, மத்திய புள்ளி தானே, மத்திய புள்ளி தானே. யார் கொடுக்கிற புள்ளி எங்க இருந்து போன புள்ளி அவங்க இந்திய எதுனாலும் அவங்க கொடுத்துட முடியாது. இல்ல சார், அவர் தமிழ்நாடு அரசு இல்ல, எதுவும் ஸ்டேட் கவர்மெண்ட் அறிவிக்க முடியாது. ஒரு நிமிஷம் சார். இல்ல இல்லைங்க, சார், உங்களுக்கு புரியலைங்க. அவர் பாயிண்ட் சொன்னாரு. சார், சொல்லுங்க. என்ன இல்ல, ஒரு நிமிஷம். இல்ல, ஒரு நிமிஷம். என்ன பாயிண்ட் சொன்னார்? இங்கே கொடுக்கறாங்க. மாநில அரசு இல்லைங்க, மாநில அரசு துறைகளின் உற்பத்தி திறனும் வளர்ச்சியும் கொண்டு அடிப்படையாக அது வருகிறது. ஆமா, மத்திய அரசு கொடுக்கிறது. அந்த மாநில அரசு துறையில் கொண்டே உற்பத்தி திறனும் வளர்ச்சியும் இங்க இருக்கக்கூடிய யார் தர யாருடைய பொறுப்பு, யார் தர வேண்டியது இதெல்லாம் திமுக யாருக்கு தெரியும்? இது வந்து மத்திய அரசாங்க அதிகாரிகள் பூரா மத்திய அரசாங்கத்தை அடிமையா? அந்த மாதிரி இல்ல இல்ல, அப்படி சொல்லவே கூடாது. இல்ல அப்ப இங்க உள்ள மிகப்பெரிய பொருளாதார நிறைந்த அதிகாரிகள் பூரா வந்து திமுக காரங்க முத்திர குத்தி அவங்க கொடுக்கிற டீடைல்ஸ் எல்லாமே தவறு என்று சொல்லுவது ஏற்கனவே இல்ல 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 நான் சொல்ற ஒரு விஷயம், அவங்க பொய் சொல்றாங்க சொல்ல வரல. 11% பொருளாதார வளர்ச்சி இருக்கிறது என்பதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இங்கேயும் கூட பணி நிரந்தரம் இல்லாமல் தற்காலிக ஊழிய அடிப்படையில் எல்லாருக்கும் தர்றாங்களே. அப்போ வந்து இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? எது சரி? பொருளாதார வளர்ச்சி என்பது சரியா, அல்லது இது மாதிரியான ஒரு நடைமுறை இருப்பது தவறா? இதே ஒருத்தர் ஒரு முடிவு வரணும்ல. வெற்றி அடைந்து விட்டது தமிழ்நாடுன்னு சொல்ல சார். இப்ப அது எவ்வளவு குறைபாடு இருக்கு, வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாடு வளர்ந்துருக்கு. இல்லைங்க, நான் சொல்ல வருது என்னன்னா, இதே அளவுகோலை ஏன் இந்திய பொருளாதாரத்துக்கு நீங்க முன்வைக்கவில்லை? இந்தியா ரொம்ப பின்தங்கி விட்டது நான் யாரும் சொல்லலையே. இருக்க வளர்ந்துகிட்டே வர்றோம்னு சொல்றோம். ஆனா இப்ப வந்து மக்கள் என்ன கேள்வி, அண்மையில பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடந்துச்சு. இருங்க கேளுங்க. அப்புறம் எல்லாரும் இத்தனை வருஷமா சொல்லிட்டு வராங்க. 2 விஷயம் தொடர்ந்து சொல்லி வரேன். இந்தியா உலக வங்கியிலே வாங்குகிற கடன் அத்தனையும் அந்த ப்ராஜெக்ட் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிச்சு வட்டியுடன் திருப்பி கொடுத்து அது இப்போ நமக்கு இன்கம் ஜெனரேட்டிங் ப்ராஜெக்ட்ஸாக இருந்துகிட்டு இருக்கு. அது எத்தனை பேருக்கு தெரியும்? உலக வங்கியில தவிர்த்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு, ஐஎம்எஃப்ல நமக்கு கடனே கிடையாது. அது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் நம்முடைய பங்கு தான் இருக்கு. வழங்க மாட்டோம். ஐஎம்எஃப்ல நம்முடைய பங்கு இருக்கு சார். பங்கு இருக்கு. அது நம்ம கடனே இல்ல. ஆனா போடுற கண்டிஷனை நம்ம மானியம் கொடுக்க முடியுமா சார்? நான் சொல்றேன், யார் சார் கண்டிஷன்? சார் என்ன சார் நீங்க பேசுறீங்க? ஐஎம்எஃப்ல நம்ம பணம் இருக்குமா, அவன் எப்படி நம்ம கண்டிஷன் போட முடியும்? நம்ம கடனா வாங்குறோம், நம்முடைய பங்கு ஐஎம்எஃப்ல இருக்குங்கறேன் நானு. பொதுவா சொல்றேன். அப்படி எப்படி சார் சொல்ல முடியும்? நீங்க we are one of the shareholders in IMF. பாகிஸ்தானுக்கு எவ்வளவு கண்டிஷன் சார்? நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு வட்டி கொடுறோம் சார். என்ன அப்புறம் நீங்க வந்து எனக்கு உடனே வாங்கணும், நானே உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கேன், நீங்க வட்டி கொடுறதுக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன், நீங்க எப்படி நிபந்தனை கொடுக்க முடியும்? ஐஎம்எஃப் எப்படி சார் ஒரு நிபந்தனை கொடுக்க முடியும்? ஐஎம்எஃப் நம்ம கடன் கொடுக்கல, நம்ம கடன் வாங்கல. ஒன்று. அடுத்தது பாஸ்கர் சார் இப்ப அதிகமா பேச மாட்டாரு, இன்னைக்கு நிறைய பேசுறாரு. ஏன்னா அவர் நிறைய விஷயம் இங்க பாருங்க, பொருளாதாரத்தினோட ஆழம் அறிந்து அது உண்மையான தன்மை தெரிந்து நம்ம பேசினா பரவாயில்லை சார். ஒண்ணுமே இல்லை சார். தங்கத்தை அடகு வச்சோம் சொன்னாங்கல்ல, அது என்ன தெரியுமா? கொலாட்ரல் செக்யூரிட்டி. ஆமா, கொலாட்ரல் செக்யூரிட்டி வச்சா ஏன் காரணம்? என்ன காரணம்? கொலாட்ரல் செக்யூரிட்டி வச்சுன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும். ஆமா, இருக்கட்டும். அது உங்களுக்கு தவறு என்று சொல்லவில்லை. நிலை அப்படி இருந்தது. அன்றைய நிலை அப்படி இருந்தது. இல்ல நான் சொல்ற பாருங்க கேளுங்க சார். அது ஏன் 54 லட்சம் கோடி 200 லட்சம் கோடி கடனா வந்திருக்குன்னு உலகம் பூரா பேசிட்டு இருக்கு. இந்திய நாட்டு மக்கள் பேசி கொண்டிருக்காங்க. அதுக்கு சரியான பதில் நீங்க சொல்றீங்க. இந்த அரசு ஐயா பேச விடுங்க. பொருளாதாரமா பேசுங்க. சும்மா ஏதாவது உளறிக்கிட்டு இருக்கீங்க. நான் உளறல. இல்ல 200 லட்சம் கோடி கடனா இல்லையா? நான் கேட்க பதில் சொல்லுங்க. இங்க பாருங்க. வாங்கிய கடனே இல்லை என்று சொல்லவில்லை. அது என்னவாக மாறி இருக்கிறது? உற்பத்தி செலவாக மாறி இருக்கிறது. சரி, அதெல்லாம் எல்லாம் சொன்னா எப்படி? இந்திய நாட்டில் தொடர்ந்து பாலு சாட்டுக்கு நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணுவோம் சார். நீங்க எப்பவுமே 2 நிமிஷம் பேசுறாரு, இன்னைக்கு 10 நிமிஷம் பேசியிருக்காரு ஐயா. அதனால நம்ம குறுக்கிட இல்லை ஐயா. பாலு சார், இப்போ நம்ம பாஸ்கர கிருஷ்ணமூர்த்தி ஐயா என்ன சொல்றாங்கன்னா, ஏப்பா ஒரு நாடு வளரணும் என்றால் கடன் வாங்கணும், கடனை கட்டியிருக்கோம், மத்திய அரசு எல்லாம் சிறப்பாக நடந்திருக்கிறது, எந்த நாட்டில் பொருளாதாரம் உயரவில்லை, எந்த நாட்டில் விலைவாசி உயரவில்லை, எப்படி நீங்கள் அரசியலாக அதை பார்க்க வேண்டும், பொருளாதாரத்தை பொருளாதாரமாக பாருங்கள் அப்படின்னு கடுமையான வாதம் வச்சு வாயை சீல் வைக்கிறார். அப்படி உண்மைதானே? மக்கள் பார்க்குறாங்கல்ல, ஐயா சொல்றாங்க. ஐயா சொல்ல ஒரு நிமிஷம். இன்னைக்கு மோடி கொடுத்துருக்கக்கூடிய அவருடைய அட்வைஸ் என்ன சொல்றாரு? சமையல் எண்ணெயை குறையுங்கள். என்னங்க அது? ஏதாவது நியாயம் இருக்கா?
1 லிட்டர் எண்ணெய் வாங்குகிறோன்னா ஏற்கனவே 2 ஆண்டுகளில் மோடியோட ஆட்சியில் சாதாரண ப்ரொவிஷன்ஸு, அதாவது எசென்ஷியல்ஸ் என்று சொல்லக்கூடிய அத்தியாவசியமான பொருட்கள், அரிசி, எண்ணெய், மிளகா, புளி, அதெல்லாம் வந்து 60 விழுக்காட்டேருந்து 80 விழுக்காடு ஏறி இருக்கு. காய்கறி பழங்கள் வந்து 100 விழுக்காடு ஏறி இருக்கு. அதுக்கு என்ன நம்ம தொழிலாளிகளுக்கு சாதாரண மக்களுக்கு என்ன காம்பன்சேஷன் இருக்கு? இல்லை. இன்னொன்று, மோடி என்ன சொல்கிறாரு, வீட்டேருந்து போங்க பூரிக்காரில். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், மோடி சம்பளத்தை குறைச்சிக்கட்டும், அவருக்கு அமைச்சர்கள் சம்பளத்தை பாதியாகட்டும், எம்பிக்களுக்கு 33 லட்சத்துலேருந்து 35 லட்சம் கொடுக்குறோம், இதில் பாதியாக குறைக்க போகிறோம், சொல்லுங்கள். அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ஏழைப்பட்ட சாதாரண மக்கள்கிட்ட வந்து நீ சாப்பாட்டை குறைச்சிக்க, நீ எண்ணெயை குறைச்சிக்க, இம்போர்ட்டை குறைச்சிக்கன்னு சொன்னால் சாதாரண மக்கள் இம்போர்ட்டை குறைக்கிறாங்க, அவங்க இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், இம்போர்ட் பண்ணுறதுல பெரும்பாலும் யார் இம்போர்ட் பண்ணி இந்த நாட்டில் அதே மாதிரி இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி பொழைச்சவெல்லாம் யார்? மோடியினுடைய சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய அதானி, அம்பானி தானே. அவன் தானே ஜெயித்தான், அவன் தானே இன்றைக்கி வந்து உலக 100 பணக்காரில் ஒரு ஆளாக அதானி இருக்காரு, அம்பானி இருக்காதுன்னா என்ன காரணம்? அவனுக்கு ஊரெல்லாம் வந்து எல்லா பேங்க்லேயும் கடன் கொடுத்து, போதும் போதாத்துக்கு எல்ஐசியில் ஜெனரல் இன்சூரன்ஸில் அதிலே இதெல்லாம் கடன் கொடுத்து இப்போ எல்லாத்தையுமே வந்து ரைட்டாக பண்ணுறீங்க. உங்களுக்கு ரைட்டாக பண்ணுறதுக்கு என்ன ரைட் இருக்குது? அதான் நான் கேட்குறேன். 25 ஒரு லட்சம் சாதாரண ஒரு விவசாயி ஒரு டிராக்டர் வாங்கினதில் ஒரே ஒரு மாதம் அவருடைய தவணை கட்டலைன்னு சொல்லிட்டு டிராக்டரை வந்து அவன் ரிசீவ் பண்ணிட்டு போகிறான், அதை வந்து சீஸ் பண்ணிட்டு போகிறான். அந்த விவசாயி கிராமத்து முன்னால் நம்முடைய டிராக்டர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொன்னோடனே அன்றைக்கி ராத்திரியே பூச்சி மருந்து கொடுத்து செத்து போகிறாரு விவசாயி. தொடர்ந்து நடக்க இது நாட்டில் நடக்கக்கூடிய விஷயம் சாதாரண மக்களுக்கு. ஆனால் நீங்கள் வந்து எதுக்கு உபதேசம் பண்ணுறீங்க? அதுதான் சொன்னேன் நான். அதாவது இந்த நாட்டில் நான் ஒன்று கேட்குறேன், மோடி வந்து கல்யாணத்தில் யாருமே வந்து தங்கம் வாங்கக்கூடாது, வரதட்சணை கேட்கக்கூடாது சட்டம் போடுவாரா? இல்லை குறைந்தபட்சம் என்னுடைய கட்சி உறுப்பினர்கள், பாஜக இருக்கக்கூடியவர்கள் அல்லது என்னை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், அவங்களெலாம் வந்து கல்யாண செலவை குறைச்சிங்க சொல்லுவாரா? இப்போ ஒன்றுமே வேண்டாம். ரைட். அத்வானி இது அம்பானி வந்து ஒரு 2 வருஷம் முந்தைய 1 வருஷத்துக்கு முந்தைய ஒரு கல்யாணம் நடத்தினான் அவருடைய மகளுக்கு. எல்லாரும் டான்ஸ் ஆடினாங்க, போய் எல்லாரும் டான்ஸ் ஆடினாங்க. ஆமாம். அங்கே என்னென்னா அவன் யாரையுமே கேட்காம ஒரு ஏர்போர்ட்டே உருவாக்கிட்டாங்க அந்த ஊர்லே. ஆமாம், அந்த ஊரில். அது வரைக்கும் ஏர்போர்ட்டே இல்லை, இவன் உருவாக்கிட்டான். அதை நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்போ அவன்லாம் உங்களுக்கு ரொம்ப அப்படியே ப்ளூ ஐடு பாய், அவங்களாம் உங்களுடைய செல்ல பிள்ளைகள் உங்களுக்கு, அதனால் அவனை தொட மாட்டீங்க. அதே மாதிரி ஊரில் இருக்கிறவன நீ சாப்பாட்டை குறை, எண்ணெயை குறைன்னு சொல்லும்போது முதல்ல நான் கேட்குறேன், உங்களுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய சம்பளத்தை குறையுங்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு குறையுங்கள், அவங்களுக்கு 2 வீடு கொடுக்கறத குறையுங்கள், எல்லாருக்குமே பண்ணுங்கள். இப்போ ஒரே ஒரு எந்த நாடுன்னு எனக்கு நினைவில்லை, சமீபத்தில் எல்லாருக்கும் சம்பளத்தை 50% குறைச்சிட்டார் ஒருத்தர் அமைச்சர்களுக்கெல்லாம். அந்த மாதிரி செய்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லாமல் சாதாரண மக்கள்கிட்ட வந்து நீ அதை குறைச்சிக்க, இதை குறைச்சிக்க, காரில் போகாத, அப்புறம் மெட்ரோவில் போ, மெட்ரோவில் இல்லைன்னா நடந்து போ, இதெல்லாம் என்ன? அது இது யார் உபதேசம் பண்ணுறது? அப்போ என்னன்னா குறைந்தபட்சம் மோடிக்கு வந்து நேர்மையாக என்னுடைய பொருளாதார கொள்கைகளை நான் தோற்று போயிட்டேன் அப்படிங்கிறத ஒத்துக்கொள்ளக்கூடிய அந்த நேர்மை இருக்கணும். அது இல்லாமல் நீ வந்து சாதாரண ஜனங்கள்கிட்ட போய் நீ அதை குறைச்சிக்கன்னு சொல்கிறது என்ன நியாயம் இருக்குது? திரு ரவிசங்கர், உங்களுடைய கருத்து? சார், இது வந்து நான் பாஸ்கர் சார் சொன்னார் இல்லையா, ஆமாம் சார், அது வந்து டோட்டலி ஐ எம் என்டோர்சிங் தி பாயிண்ட். அதாவது என்ன அப்படின்னா, பொருளாதாரத்தை பொருளாதார இதுவாக பார்க்க பாருங்கள், அரசியல் கண்ணோடு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய பாயிண்ட். ஐ எம் ஃபுல்லி என்டோர்சிங் இட். இதில் என்ன அப்படின்னா, தோல்வி அடைந்து விட்டது. பிரதம மந்திரி அவருடைய சம்பளத்தை குறைத்துக் கொள்வாரா? மந்திரிகள் சம்பளத்தை குறைத்துக் கொள்வாரா? இதில் வந்து பணம் இல்லை என்று இல்லை. எதனால ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன்லாம் வெல் அண்டர் கண்ட்ரோல், அது யாருமே ஒன்றும் குறை சொல்ல முடியாது. இதையும் தாண்டி ஆயில் குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறது, பாம் ஆயில் இம்போர்ட் பண்ணுறீங்க மலேசியாவிலேருந்து, யூ ஹேவ் டு பே இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். பெட்ரோல், கேஸ், ஃபெர்டிலைசர் வந்து எப்படின்னா டைரெக்டாக அங்கேருந்து இம்போர்ட்டும் பண்ணுறீங்க. இதையும் தாண்டி லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அது இம்போர்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணி நிறையா ஃபேக்ட்ரியில் ஃபெர்டிலைசர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால்
ஃபெர்டிலைசர் எந்த அளவுக்கு காஸ்ட் ஆகுது, இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இவங்க சொல்கிறாங்க ஃபெர்டிலைசரும் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இந்தியா மட்டும் இல்லைங்க, இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரே 2 நிமிஷத்தில் கொடுத்துறேன். எல்லா கண்ட்ரியும் பாருங்கள். யூரோப்பில் என்ன சொல்கிறாங்க, ஸ்லோவேனியான்னு கண்ட்ரி, அதில் என்ன சொல்கிறாங்க, பெட்ரோல் ரேஷனிங் கொண்டு வந்துட்டாங்க. இவ்வளோதாங்க ஒருத்தருக்கு, இதுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்னு பெட்ரோல் ரேஷனிங்கில். ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் ஈஜிப்ட் நிறைய ஷாப்பிங் மாலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை, ஒர்க்கிங் ஹவர்ஸ் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இதையும் தாண்டி சவுத் ஆஃப்ரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இதில் வந்து எல்லாருக்குமே அலோகேஷன் கொடுத்துருக்கேன், இவ்வளோ தான் ரேஷனிங், இதுக்கு மேலே இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு பேனிக் பையிங்கெல்லாம் வேண்டாம், ஓடிங் கம்ப்ளீட்டாக குறைக்கணும்னு சொல்லிட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் ரேஷனிங் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஃபியூவல் மேனேஜ்மெண்ட், பெட்ரோல் ரேஷனிங், இது ரொம்ப இதுவாக கொண்டு வந்திருக்காங்க. இதையும் தாண்டி பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, யூனிவர்சிட்டி க்ளோஸ்டு, கோச்சிங் சென்டர்ஸ் க்ளோஸ்டு. எதனால் அப்படின்னு அதையும் தாண்டி ஃபியூவல் ஒருத்தருக்கு இவ்வளோதாங்க. இதுதான் பாகிஸ்தான், சவுத் ஈஸ்ட் ஏஷியா எல்லா கண்ட்ரிலையும் ரேஷனிங். சில கண்ட்ரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது வேர்ல்டு பூரா இருக்குது சார், மோடி மட்டும் இல்லை. மோடி கொண்டு வருது இல்லை, கோவிட் மாதிரி கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ண போகிறோம் சொல்லலை, அட்வைஸிங், இது அட்வைஸாக எடுத்துக்கணும். கோல்டு மொராஜா சார் சொன்னார் இல்லையா, அப்போ அந்த சமயத்தில் அதனுடைய இந்த மாதிரி கொடுக்குற அட்வைஸ்னால அதனுடைய நெகட்டிவ் இம்பேக்டும் இருக்கும். பட் பாசிட்டிவ் இம்பேக்ட் என்ன, நெகட்டிவ் இம்பேக்ட் என்ன, ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து இது பண்ணணும். இப்போ சிலதில் இந்த ஆக்ஷன் எடுக்கும்போது சார் ஒன்றுமே பண்ண முடியாது சார், ஃபர்டிலைசர் இருக்க, கேஸ் எல்லாம் அங்கேருந்து வரவில்லை, ஆயில் வரவில்லை, எல்லா கண்ட்ரிக்கும் இதான் ப்ராப்ளம். என்ன பண்ண முடியும் இந்தியா மட்டும்? ஸோ இந்தியாவில் பணம் இல்லைன்னு இல்லை, பணம் இருக்கிறது, கவர்மெண்ட் எம்ப்ளாய் சேலரி கொடுக்குறாங்க, அதையெல்லாம் தாண்டி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதை தான் ஃபெயிலியர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. எதை நான் ஃபெயிலியர்னு சொல்லுவேன்னா, 1991 அந்த எக்கானமியை ரொம்ப இதுவாக கொண்டு வந்தாங்க. 67 டன் 47 டன் இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சு கோல்டு, 20 டன் சுவிட்சர்லாண்டுக்கு அனுப்பிச்சு கோல்டை பிளட்ஜ் பண்ணி $1.2 பில்லியன் அவ்வளோதான் கையில் இருந்தது. அது இருந்ததுனால இந்தியா வெளிநாட்டிலேருந்து வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியாமல் போயிடுத்தினால் இந்தியா இஸ் எ டிஃபால்ட்டிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவான். அப்போது இதுதாங்க தோல்வி. கையில் $1.2 பில்லியன் அவ்வளோதான் இருந்தது இல்லை அன்றைக்கு, அதுதான் தோல்வி. இது வந்து எக்கானமிக் தோல்வி இல்லை. ஆமாம், ரிசர்வ் வங்கியில் இருந்த பணத்தை அவசர காலத்துக்கு பயன்படுத்துவதாக வைக்கப்பட்ட பல ஆயிரம் கோடியை இவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. அதை கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்காக ரிசர்வ் வங்கி கவர்னரையே, அவங்களாலே நியமிக்கப்பட்ட ரிசர்வ் வங்கி கவர்னரையே வெளியே அனுப்பிச்சிட்டு அவருடைய செக்ரட்டரியாக குஜராத்தில் இருந்தவரை கொண்டாந்து அங்கே வந்து ரிசர்வ் வங்கி கவர்னராக போட்டு அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சாங்க. அதான உண்மை. அதாவது நீங்க இந்திய நாட்டின் கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்த அளவுக்கு பிரச்சனை இருந்தால் எல்லாவற்றையும் வெளியில கொண்டு வருவார். அந்த மாதிரி இருக்கா ரிப்போர்ட்? கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல், அதாவது நம்ம என்ன வேணாலும் பேசலாம்னு பேசக்கூடாது. இல்ல உண்மையா இல்லையா? நான் சொல்றது உண்மையா இல்லையா? உண்மையா ரிசர்வ் வங்கியுடைய கவர்னரை உண்மையா இருந்தால் அந்த கண்ட்ரோல் அவர் வந்து நான் ஒத்துக்க முடியாது, அது மாதிரி கொடுக்க முடியாது, அவசர கால நிலைக்கு என்று நாங்கள் சேர்த்து வைக்கப்பட்ட அந்த தொகையை நீங்கள் கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு மறுத்தார். அந்த தொகை எதுக்காக கேட்டோம்? என்ன பர்பஸ்க்கு? நான் என் பாக்கெட்ல போட்டு போல என்ன பர்பஸ்? இப்ப இவங்க சொன்னாங்க இல்லையா, இவருடைய பீரியட்ல அப்படியே அவரை $140 இருந்தது, 74 ரூபாய்க்கு பெட்ரோல் கூட என்ன பண்ணீங்க? அப்போ ஆயில் பாண்ட் இஷ்யூ பண்ணீங்க. இல்லைங்க, அது யார் திருப்பி கொடுத்தாங்க? நீங்க தான் கொடுத்தீங்க. அது ஒரு 6 மாதத்துக்குள், ஒரு வருடத்துக்குள் அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த ரேட்டை நீ குறைக்கல. தவறு. அந்த ஆயில் பாண்டை தீர்க்க வேண்டியிருக்கு. அதனால தான் பெட்ரோல் விலை நாங்க வந்து இவ்வளவு உயர்த்திட்டு போறோம்னு சொன்னீங்கல. அப்ப ஆயில் பாண்டை நீக்குனது ஒரு வருஷத்துக்குள்ள முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்க 10 ஆண்டு காலமாக இந்த பெட்ரோல் விலையை குறைக்காம அது 100 ரூபாய் வரைக்கும் கொண்டு வந்தீங்க. எப்படி இல்லைங்க, அந்த இது முடியலைங்க. 4 லட்சம் கோடி முடியல. இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்த சொல்றக்கூடிய இவங்க என்ன பண்றாங்க? நம்ம உற்பத்தி பொருளை அமெரிக்காவுக்கு அமிச்சா அங்க 15% வரியை கட்டணுமா? ஆனா அவங்க பொருள் 5 லட்சம் கோடிக்கு இந்தியாவில் எந்தவித வரியும் 0% வரியில இவங்க வந்து இங்க வந்து அனுப்புவாங்களாம். இதை வந்து இந்திய நாட்டு பிரதமர் ஏத்துக்கிறா, இந்திய கவர்மெண்ட் ஏத்துக்குதுன்னா இவங்க பொருளாதாரத்தை நிலைநிறுத்தக்கூடியவர்களா என்றா? நீ அமெரிக்காவுக்கு பயந்து போன ஒரு நாடாக இன்னைக்கு
அமெரிக்காவுக்கு நான் பயந்து போனது ரெண்டு 2008ல அமெரிக்கா நிறைய பாகிஸ்தான் பேர். அட்டாக் பண்ணாத பாஸ்கர் சொன்ன உடனே வாய் பொத்திட்டு Right, இருந்தீங்களே right. பாஸ்கர். அதுதான் அமெரிக்காவுக்கு பயந்து போனது. நன்றி சார். பாஸ்கர் சார். இன்னைக்கு உலகம் முழுக்க ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய 3 விஷயங்கள் சொல்லிடுறேன். ஒன்று, இந்திய சந்தை. இந்திய சந்தை தான் உலகிலே மிக பிரமாதமான ஒரு சந்தையாக இப்போதும் பார்க்கப்படுகிறது. எப்படி பார்க்கப்படும்? மக்களுக்கு வாங்கும் சக்தி இருக்கிறதுனால தான் இந்த இந்திய சந்தைக்கு மரியாதை இருக்கிறது. மக்களுக்கு இந்த அளவுக்கு வாங்கும் சக்தி அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது. இட் இஸ் ஆஸ் சிம்பிள் as தட். அது மேலே நான் போக விரும்பலை. இரண்டாவது, நான் வாங்குகிற கடன் அத்தனையுமே உற்பத்தி சார்ந்த கடன்கள். எல்லாமே நல்லா வச்சுங்க. கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான், மூலதன செலவுகளுக்கு மட்டும்தான் உலக வங்கி கடன் தரும். அத்தனை கடன்களும் வாங்கி அத்தனை ப்ராஜெக்ட்ஸையும் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு முடித்து அத்தனைக்கும் வட்டியுடன் குறிப்பிட்ட காலத்துக்கு திருப்பி தந்து இப்போ இன்கம் ஜெனரேட்டிங் யூனிட்ஸாக இருக்குது. இன்றைக்கு இந்திய பொருளாதாரம் பெரிய வளர்ந்துருக்குதுன்னு சொன்னால் இது மூலம் கிடைத்த இன்கம்ஸ் எல்லாமே தான். சரிங்களா? அதனால் அது ஏதோ கடன் வாங்கிட்டு அப்படியே கடலில் கரைச்சி தூக்கி போடல. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதுக்கு மட்டும்தான் வேர்ல்டு பேங்கில் பணம் கொடுப்பாங்க எந்த அரசு வாங்கினாலுமே. அது 2. அப்புறம் 3வது, மீண்டும் சொல்கிறேன், இப்போது பிரதமர் சொல்லிக்கக்கூடிய இந்த அறிவுரைகள் என்பது எதுவும் புதிதாக இல்லை. பல தலைவர்கள், பல அமைச்சர்கள் ஏற்கனவே பல முறை காங்கிரஸ் அமைச்சர்களும் நடந்திருக்கிறது, ஜனதா அமைச்சர்களும் நடந்திருக்கிறது. இது பொதுவாக சொல்லக்கூடிய அறிவுரைகள், நல்ல அறிவுரைகள் தானே. நீங்கள் ஏன் அதில் போய் செலவு பண்ணுறீங்க, இதனால் அந்நிய செலவு அதிகமாகிறது அப்படிங்கிறதா சொல்ல வருது. இன்றைக்கு நான் பொது போக்குவரத்து தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். 65 அதான் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் யாராவது சொல்லி கூட யாரும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நேயர்களே, இன்றைக்கு நம்ம தங்கம் வாங்குவதற்கு இந்திய பிரதமர் அவர்கள் கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க அப்படின்னு ஒரு சின்ன அட்வைஸ் சொன்னார். இட்ஸ் நாட் அ கம்பலாக ஒரு சொல்லலை, ஒரு அட்வைஸ், ஒரு தேசிய இன்ட்ரெஸ்ட், ஒரு நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட். பிகாஸ் ஆஃப் டியூ டு த இன்டர்நேஷ்னல் கிரைஸ், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹர்மூஸில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த நிகழ்ச்சி ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. நண்பர்களுக்குள் நடந்த இந்த விவாதம், இந்தியா கடந்த 10 எப்படி இருந்துச்சு. நண்பர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சொன்னார், அரசியலாக பார்க்காதீங்க, இத்தனை பெரிய வளர்ச்சி, மேனுஃபேக்சரிங் ஹப்புக்கு மட்டும்தான் கடன் வாங்கியிருக்கோம், வட்டியோடு செலுத்தி கொடுங்கள். அதே போன்று கண்ணியத்துக்குரிய திரு முருகையன் அவர்கள் சொன்னார்கள், ரிசர்வ் பேங்கில் இருக்கக்கூடிய கேஸ் 1,76,000 உங்களுடைய இன்னபிலிட்டி, முடியாத காரணத்தால் வாங்கி திருப்பி கொடுத்தீர்கள, சக்திகாந்த் தாஸ் போன்றவர்களை எல்லாம் அங்கே கொண்டு வந்தீர்கள் என்றெல்லாம் சொன்னார். திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தியும் அவர்களுக்கு சொன்னதை நீண்ட நெடிய திரு நம்முடைய ரவிசங்கர் அவர்கள் முதற்கட்டத்தில் 12 நிமிடம் கொடுத்தாலும் சுஃபியான் எனக்கு நேரம் தரவில்லை என்கின்றார், அன்போடு என்னிடத்தில் கடிந்து கொள்கிறார். ஐயா அவர்களும் ரொம்ப சிறப்பான கருத்தை வைத்தார்கள். ஏன்னால் அவர் இன்டர்நேஷ்னல் சர்வதேச வங்கியினுடைய நுட்பமான ஒரு செயல்பாட்டாளர். அதே போன்று எங்களோடு எப்பவும் சினம் கொண்டாலும் அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய, எங்களோடு மதிக்கக்கூடிய பொது உடைமை இயக்கத்தினுடைய தோழர் ஐயா நெய்வேலி பாலு இந்த அரசு மொத்தமாக தோல்வி அடைந்தது என்று சொல்லி வைத்துவிட்டார். நம்ம இன்னும் பேசுவோம். மோடி அரசு மொத்தமாக தோல்வி அடைந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு செய்தி தான், நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அடுத்த போர் எஸ்கலேஷன், இதற்கு பேர் ஃப்ரீடம். அடுத்த ஒரு நிகழ்வு ஆரம்பித்து ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். எந்த நேரத்தில் போர் நடக்குமோ, அமெரிக்காவினுடைய விமானங்கள், கப்பல்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மொஜித்தபா கொமேனியுடைய இன்றைய அறிக்கை, சமாதானம் இல்லை, மரணம் வரை போர். ரொம்ப கவனமாக இருங்க. இட் இஸ் அ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லோருக்குமான கூட்டு பொறுப்பும் கடமையும் இருக்குது. பொருளாதாரமாக பாருங்கள், அரசியலாக பார்க்காதீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.